வெல்கம் டு மெக்டாக்கீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரெஷர் மெஷர்மெண்ட். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ப்ரெஷர். இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு நிறைய யூனிட் இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு உண்டான லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். ஒரு ஃப்ளூயிடோட ப்ரெஷரை ரெண்டு டிவைஸில் மெஷர் பண்ண முடியும். ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா மேனோமீட்டர், இன்னொரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து மேனோமீட்டரை பார்க்கலாம். ஸோ மேனோமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. ஸோ இப்போ எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம மேனோமீட்டரை யூஸ் பண்ணி ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம் பை பேலன்சிங் ஃப்ளூயிட் காலம். அதாவது இந்த மேனோமீட்டரில் யூ ஷேப்பில் ஒரு கிளாஸ் டியூப் இருக்கும். ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாயிண்டில் ப்ரெஷரை மெஷர் பண்ணமோ அந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியரில் அப்படி ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. ஸோ இப்போது ஒரு ரெஃபரன்ஸ் லிக்யூட் வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெர்க்குரி நம்ம சொல்லலாம். ஸோ மெர்க்குரி ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஃப்ளூயிடை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போது மெர்க்குரி பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடியது ஜென்ரலாக ஆயில் இல்லைன்னா வாட்டர் சொல்லலாம். ஸோ இது ரெண்டை விடவும் மெர்க்குரிக்கு அதிகமான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். அதனால மெர்க்குரி வந்து ஜென்ரலாக எடுத்துக்குவாங்க. ஸோ மெர்க்குரி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஃப்ளூயிடாக இந்த இடத்துல யூடியூப்பில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடோட காலம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கக்கூடிய ஃப்ளூயிடோட காலம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃப்ளூயிட் காலத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஷரை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மேனோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம், வேக்யூம் ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மேனோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோமீட்டர், பீசோமீட்டர், யூடியூப் மேனோமீட்டர், டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர், இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர், மைக்ரோ மேனோமீட்டர், இன்க்ளைன்டு மைக்ரோ மேனோமீட்டர்.